ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ரேப்பிடோ ஓட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தேதி 2ஆம் நினைக்கிறேன். தேதி 1ஆம் ஆமாம். எனக்கு மார்ச் 2 சண்டே இல்லை மண்டே காலையில் ரேப்பிடோ ஓட்ட போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வர வழியில் பெட்ரோல் போட்டுருந்தேன்னா ஒரு பெட்ரோல் வாங்கல. அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப்பு இல்லாமல் ஒரு 36 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க லைட்டை பார்த்தேன், என்ன படிச்சுட்டு இருக்கு. 36 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். சரியாக பார்க்கல. நான் வந்தவொடனே அப்சர்வ் பண்ணிட்டேன். கால் பண்ணி வேறு கேட்டேன். கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. ஹிந்திக்காரங்க தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பெட்ரோல் அதாவது ஆர்டர் வந்து அப்புறம் தான் பெட்ரோல் போட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் சொன்னேன், வெயிட் பண்ணுங்க வரேன். என்ன அது கிட்டத்தட்ட லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். ஓகே, போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இருக்கா இங்கே இவங்க தானா? ஓகே ஓகே. ட்ராப் லொக்கேஷன் எங்கே? சென்னை சென்ட்ரலா? ஸ்டேஷனா? ஓகே ஓகே. ஓடிபி மட்டும் சொல்லுங்கள். 5157. லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்கேன் ஐயா. ப்ரோ 1 செகண்டு. சென்னை சென்ட்ரலா ஸ்டாப்பு? அது நீங்கள் லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்கீங்க, கரெக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், கரெக்ட் இருக்காது. இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது சென்னை சென்ட்ரலில் சேட்பட்டுன்னு இருக்கு. A few minutes later. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பரவாயில்லைங்க, ஃபஸ்ட் ஆர்டரே கொஞ்சம் வெயிட்டாக கிடச்சிருக்கு. அது நம்ம ஏரியாலேருந்தே கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்க்கும்போது இதில் 38 கிலோமீட்டர் காமிக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தாலும் 36 ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அவங்க ஆப்பில் நான் அப்டேட் பண்ணேன் ட்ராப் லொக்கேஷனை. அவனும் கரெக்டாக தான் போடுறாங்க சென்னை சென்ட்ரல்னு. ஆனால் அது வேறு எங்கேயோ போய் எனக்கு சேட்பட்டுக்கிட்ட லொக்கேஷன் காமிச்சு. ஓகே ஓகே, பரவாயில்ல. நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் கூட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கரெக்டாக சென்னை சென்ட்ரல் ஸ்டாப் வந்துருச்சு. ஓகே, டோட்டலாக 38 கிலோமீட்டர் 46 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். வெறித்தனம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்றைக்கி மண்டே இல்லை, ஸ்ட்ரைட்டாக அங்கே ஏரியாவில் ஆர்டர் பண்ண எப்படியும் ஆர்டர் கிடைக்காது. கிளாம்பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு போகலான்னு அப்படியே பொறுமையாக வந்துட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் பெட்ரோல் போட்டுட்டிங்க, கரெக்டாக ஆர்டரை போட்டாங்க. கைசானே என்ன லெக்க பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் எடுத்தோடனே ஃபஸ்ட் ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம ஏரியாலேருந்தே கிடச்சிருக்கு. ஆனால் அதில் போய் எதை பார்த்தீங்கன்னா போகிற இடமும் வேறு லெவல். சென்னை சென்ட்ரல் நம்ம லக் இருந்துச்சுன்னா அங்கேருந்து இன்னொரு பெரிய ஆர்டர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது லக் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இல்லைன்னா நம்மளை அப்படியே தூக்கி உட்கார வச்சிருவோம் 6 மணி வரைக்கும். அது ஒரு சில டைம்லாம் கிளச்சு ஆயிரும், ஆர்டரே வராமல் இருக்க மாதிரிலாம். ஸோ லக் இருந்துச்சுன்னா இன்னொரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஓகே காய்ஸ், ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். மணி இப்போ என்ன ஆகுது? 5:07 ஆகுது. ஓகே, ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணுறீங்களா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணோம். அந்த ரைடு நமக்கு ஒரு 579 வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ உண்டு. ஆல்ரெடி நான் இங்கே சென்டரில் இருந்து பார்த்து பேசியிருக்கேன். அதாவது நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடியே வந்து பேசினாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி அரபை அதில் ட்ராப் பண்ணேன்ல, அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தார். ஸோ வந்து பேசியிருந்தார். ஓகே, ஆனால் அவர் வீடியோ எடுக்க வேணும்னு சொன்னார். ஏன்னு தெரில. இதுக்கு முன்னாடியும் அவரை பார்த்து பேசினாங்களே, வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை வீடியோலாம் போடாதீங்க ப்ரோ, அது என்ன தெரியுமா, ஒரு ஷை டைப்னு சொல்லுவாங்களே, நானே ஒரு ஷை டைப் தான். ஸோ அந்த மாதிரி சரி, பிரச்சனை இல்லை. அவரை பார்த்து பேசிவிட்டு வந்துட்டேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. ஓகே, 1 hour later. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆக போகுது. நானும் பார்த்தேன், என்னடா இது பொழுது விடிஞ்ச உடனே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு. பட் நம்ம நினச்சது மாதிரி ஆர்டரு இல்லைங்க. நம்ம அந்த ஆர்டர் முடிச்சு 1 hour லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அடுத்த ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரோ பார்த்துட்டோம். ப்ரோ காருங்க ப்ரோ. 621. ஓகே, போகலாமா? 6216. ஓகே கைஸ், 1 ஹவருக்கு அப்புறம் அடுத்த ஆர்டர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர். நான் அந்த ஆர்டர் முடிச்சல ஃபஸ்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டி ஆர்டரில் வந்துச்சு ஒரு 15 கிலோமீட்டர் ஈக்காடு தாங்க. நான் அதெல்லாம் எடுக்கலை. ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாக பார்த்துட்டு இருந்தேன். பெருசாக ஏதோ தான் போல இருக்கு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டர் 23 கிலோமீட்டர். இங்கேன்னா இங்கேருந்து சென்ட்ரல் டு காரப்பாக்கம்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரில. காரப்பாக்கம் ஒன்றும் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இல்லை ப்ரோ, நம்ம இந்த லைனில் தானே போவோம். ஆமாம் ஆமாம். எஸ் காய்ஸ், காரப்பாக்கம் ட்ராப்பு. ஓகே ஓகே ஓகே.
282. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் நமக்கு 282 வந்துச்சு. கஸ்டமர் 300 பே பண்ணிட்டாங்க. அதில் நமக்கு கமிஷன் போக ஒரு 265 ரூபா வந்திருக்கு. ஓகே, இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:57 கைஸ். 4, 5, 6, 7 3 ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கோமா? ஓகே, அந்த 1 ஹவரில் இன்னொரு ஆர்டர் கூட இருந்தால் பெட்டராக இருந்திருக்கு. இப்போது எப்படி ஒரு 1000 ரூபா காசு பண்ணிட்டு இந்நேரத்துக்கு. பட் இப்போது எவ்வளோ வந்திருக்கோன்னா அது ஒரு 500 சம்திங், ஒரு 800 ரூபா கிட்டே வந்திருக்கும். One eternity later. கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாம்பரம் கிட்ட தான் இருக்கேன். இப்போது நம்ம அங்கே ஒரு ரைடு முடிச்சோம்ல, அது 2 செம்பாக்கோன் ஒரு ஏரியா வந்துச்சு, ஒரு 15 கிலோமீட்டர் ரைடு. அதை முடித்தேன். அப்புறம் அங்கேருந்து இங்கே ஒரு 4.5 கிலோமீட்டர் ரைடு, இதை முடித்தேன். இப்போ தான் முடித்தேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க போல இருக்குது. போடு காலை யாபா. உட்காருங்க ப்ரோ. ஓடிபி 9988. ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். ஃப்ளைஓவர் ஏறட்டுமே. 23 கிலோமீட்டர் காமிக்குது. கேளாம்பாக்கமா? ஓகே ஓகே. அதுக்கு எத்தனை அமௌண்ட்டு? 227. என்ன பண்ணாங்கன்னு தெரிலங்க. இப்போ பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு இந்த ஆர்டர் வரும்போது 20 கிலோமீட்ரு அந்த மாதிரி தான் வந்துச்சு. புதுப்பாக்கங்கிறது நம்ம கேளாம்பாக்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அங்கே தான் வந்துச்சு. ஆனால் இப்போ பிக்கப் பண்ணிட்டு ஓடிபி போட்டேன். 23 கிலோமீட்டர் வந்துச்சு. 23 கிலோமீட்டர் காமிக்குது. என்ன கணக்குன்னு தெரில. ஆனால் கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டேன். 227. சோலி முடிஞ்சு. 23 கிலோமீட்டருக்கு 227 ரூபா. அப்படின்னா என்ன பைக் பூஸ்ட் கணக்கில் வருது. ஓகே, How much? 227. 227. ओके, पहुंचा दिया आपका, धन्यवाद. कितना? 227. हाँ, धन्यवाद. देख रहे या ओके, थैंक यू. ठीक है, तनिषा थी. हाँ ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே தான் இந்த லொக்கேஷன் இருந்துச்சு. அவனா பரவாயில்ல, ஒரு 21 கிலோமீட்டருக்கு 227 ரூபா வந்திருக்கு. கமிஷன் போக எவ்வளவு? 213 ரூபா. ஆனால் இது பைக் டேக்ஸி தானே? பைக் பூஸ்ட் இது நெல் வராது. பைக் கைஸ், இது பைக் பூஸ்ட்டு கைஸ். சை, கவனிக்காம நான் தான் எடுத்துகிறேன் போல இருக்குது. அவசரப்பட்டு எடுத்துட்டேன் போல இருக்குது. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கேளாம்பாக்கம் ஜங்ஷன் கிட்ட தான் இருக்கேன். நான் அங்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸரை ட்ராப் பண்ணோம்ல, இதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணது ஆர்மி ஆகும். அவங்கள ட்ராப் பண்ண அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே ஒரு 3 something கிலோமீட்டர் இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் ஒரு தட்டுக்கடை இருந்துச்சு. சரி ஓகே, டிஃபன் சாப்பிட்டு அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குமான்னு. எதுவும் இல்லை. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து என்ன, இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 8:53 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சி. பட் இதுவுமே நான் அவசரப்பட்டு தான் எடுத்துட்டேன். 29 கிலோமீட்டர் வந்துச்சு. உடனே அப்செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் பைக் பூஸ்ட்டு. கால் பண்ணி அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு 217 சொன்னாங்க. 314 சொன்னாங்க. நான் அரௌண்ட் ஒரு 350 பண்ணலாம்னு கேட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இல்லைனா தான் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டு பைக் பூஸ்ட் பார்த்துட்டு வேணா நான் யோசிச்சிருப்பேன் எடுக்கணுமா வேணாமான்னு. இது அவசரப்பட்டு எடுத்துட்டேன். சரி, இப்போ நான் அவங்கள்ட்ட தான் கேட்டு பார்த்தேன், ஓகேவா என்ன ஏதுன்னு. அவங்க சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல வாங்கன்னு. ஓகே, சப்போஸ் இப்போ அவங்க தர மாட்டேன்னு சொல்லியிருப்பேன், என்ன பண்ணுவேன்னா சரி ஓகே அப்புறம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்கள் திருப்பி புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கேருந்தான் புக் பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கேயோ நிற்கிறேன்னு சொன்னாங்க. பட் எந்த இடம்னு தெரில. ஏதோ ஒரு ஷாப்புக்கு பேர் சொன்னாங்க, சரியாக தெரில. ஓடிபி ப்ரோ, ஓடிபி 9248. என்னப்பா இது ரூட்டு மாற்றி காமிக்குது. ப்ரோ ஈஸியாக ரோடு போவா இல்லை துறப்பாங்க ரோடு போவா? ஈஸியாக எடுத்துருவோம். ஸ்பீடாக போயிடும் ப்ரோ. இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுவாங்க.
இல்லை உங்களுக்கு போட்டுக்கோங்க. கிலோமீட்டர். ஆனால் நம்ம இங்கிட்டு துறப்பம் ரோடு பிடிச்சா கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ இல்லைனா சிட்டிக்குள்ளே போயிடலாமா? சிட்டிக்குள்ளே போகலாமா? சரி ஓகே பரவாயில்ல. ஏன்னா இந்த கிலோமீட்டர் தான் நமக்கு ஆட்ராடு வந்துச்சு. ஸோ இங்கிட்டே போகலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ இதில் இது எப்படின்னா நம்ம அங்கே எப்படி கோவளம் ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு லெஃப்ட் ஈஸியாக ரோடு போய் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியிருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே போனால் அதுலேருந்து இப்படியும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கம்மியாகும் மினிமம். பட் ஆனால் நம்ம இந்த ரோடு போனால் தான் ஸ்பீடாக போக முடியும். ஓகே எவ்வளோ வந்துருக்கு? இதில் 317 காமிக்குது ப்ரோ. 350 போட்டுருவேன். ம் தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே காய்ஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 317 இருந்துச்சு. பட் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுகிற மாதிரி 350 பே பண்ணிட்டாங்க. பெருங்குடி வேணாம் காய்ஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. மணி 10:15 ஆகுது. இப்போ நமக்கு அடுத்த ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டரை ட்ராப் பண்ணி ஒரு 1/4 மணிக்கு இருக்கும். ஒரு 10 மணிக்கு முன்னாடியே அதை ட்ராப் பண்ணேன். 1/4 மணிக்கு ஒரு ஆகுது. ஆனால் ஆர்டர் ஃப்ளோ அவ்வளோ பயங்கரமாட்டு இருக்குது. ஆனால் எனது ஓரளவு சின்ன சின்ன ஆர்டர் தான். 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. வேறு வெயிட் பண்ணி பார்த்தேன். இப்போ ஒரு 19 கிலோமீட்டர் வந்துச்சு. ஒரு நொலம்பூர்னா எங்கள் மதுரவாயில் சைடு வரும்னு நினைக்கிறேன். மதுரவாயில் அம்பத்தூர் அந்த இதுக்கு கேப்பு கடையில் வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஏரியா. 19 கிலோமீட்டர் வந்து ஸ்கூட்டி ஆர்டர்னே வந்துச்சு. ஸோ அதான் எடுத்துட்டேன். அது எங்கள் பக்கத்தில் பிக்கப் 1/2 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. $3784 ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ 19 ஆயிடுச்சு. எனக்கு வரும்போது 13 தான் வந்துச்சு. ஆனால் ஓடிவி போட்டால் பார்த்தேன் 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஓகே 20 கிலோமீட்டர் 44 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. போய் சேரும்போது மணி 11 ஆயிரும். இன்றைக்கி நேரம் போகிற மாதிரியே தோணல. நேரம் எப்படி சொல்லிருக்கு, நம்ம தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோமா இல்லை நேரமும் பொறுமையாட்டு போகுதா என்னன்னு தெரில. அப்படியே ரொம்ப பொறுமையாட்டு போகிற மாதிரியே இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லைன்னா இதை ட்ராப் நீ முடிச்ச அப்புறம் அம்பத்தூர் போயிடலாமா காய்ஸ்? இப்போ காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு சைடில் வெயில் அடித்து மண்டையை புழக்குது, இன்னொரு சைடில் டிராஃபிக்கு. ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா மஜாவாக இருக்கும். ஐயோ பேமெண்ட் யார் பண்ணுவோம்? पेमेंट இது ஓனரா புக் பண்ணுவாங்களா? ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நமக்கு 266 வந்துச்சு. கஸ்டமர் 270 பே பண்ணிட்டாங்க. அன்கா புத்தூர். இனி பக்கத்தில் தான் அம்பத்தூர் இருக்குது. அம்பத்தூரில் போயிட்டு போட்டு ஆர்டர் இதை நான் வெயிட் பண்ணலாமா? அதான் மண்டையில் ஓடிட்டுருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நான் போட்டு ஆர்டர் அங்கே போனேன்னா ஒரு ஆர்டர் கூட எடுக்க மாட்டேன். இப்போது மணி 11 ஆக போகுது. அப்படியே வெயிட் பண்ணி அது மணி 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும். எத்தனை மணி ஆகும் பெரிய ஆர்டர் தான் எடுப்பேன். அப்படியே நிற்பேன். அதுதான் எனக்குள்ள மைனஸ் பாயிண்ட்டு. பார்ப்போம், இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா ஏதாச்சும் ஆர்டர் கிடச்சுன்னா பார்த்துக்கலாம். க்ளோஸ் 275. இல்லைனா ஜிபே பண்ணுறீங்களா கைஸ்? இந்த ரைடு எங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ரைடு முடிச்சோம்ல, அங்கே நொலம்பூரா, அங்கேருந்து அகைன் நீங்கள் பெருங்குடி போட்டேன். ஸோ அந்த ரைடு தான் டோட்டல் ஒரு 22 கிலோமீட்டர் இருந்துச்சு. அமௌண்ட் 275 வந்துருக்கு. ஓகே 1 hour later. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுது. எங்கே இருக்கேன்? இங்கே பெருங்குடியில் இருக்கேன். அந்த ரைடை ட்ராப் பண்ண அப்புறம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரைடை முடிச்சு எப்படி 1 ஹவருக்கு மேலே இருக்கும். நான் என்ன பார்த்துருந்தேன்னா, இங்கே பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே இது. ஏதாவது போட்டில் பெரிய ஆர்டர் கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வெயிட் பண்ண மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன்.
எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெருங்குடியிலேருந்து மறைமலை நகர் போகணும். டோட்டலாக 616 அமௌண்ட் வந்துச்சு. சாப்பிடக்கூட இல்லை இதையும் 616 அமௌண்ட் வந்துச்சு. அப்செட் பண்ணி ஆனால் கால் பண்ணேன், கஸ்டமர் எடுக்கல. பிக்கப் வேறு 3.3 கிலோமீட்டர் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட பிரச்சனை இல்லை. பிக்கப்பு ஆர்டர் பண்ணி கன்ஃபார்மாக இருந்தால் போதும். கஸ்டமர் எடுத்துருந்தாங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம். கஸ்டமர் அட்டன் பண்ணல. சரி ஓகே பரவாயில்ல, போவோம், அங்கே பார்த்துக்கலாம். பிக்கப்பு இங்கே தான், இந்த மெடிக்கல் தான், சூர்யா மெடிக்கல். அக்கா போர்ட்ரு பண்ணியிருக்காங்கக்கா. ம் போர்ட்ரு பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் அவங்க தானண்ணா? ஓகே ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இத்தினோண்டு ஒரு சின்ன கவரு, அதுக்கு அமௌண்ட்டை பார்த்தீங்களா? நைஸ் நைஸ் நைஸ். என்னப்பா இது டிப்ஸ் எல்லாம் தாராளமாக போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்து 100 ரூபா டிப்ஸை போட்டுருந்து. நான் மட்டும் ஸ்கேமாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு ஆர்டர் 50 ரூபா டிப்ஸை போட்டுருது. தெரில, எவரும் மாட்டாமல் இருந்தால் சந்தோஷம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு ரூட்டில் காமிக்குது, அது ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. ஆனால் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. அது 2 கிலோமீட்டர் தானே டிஃப்ரெண்ட்டு. நம்ம அதுக்கு இதிலே போயிடலாம். ட்ராப்பு கரெக்டாக மறைமலை நகர். மேக்ஸிமம் இதுதான் என்னோடய கடைசி ஆர்டர்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவேன். பார்ப்போம், அங்கே இதுவரை சாப்பிடல. இல்லை, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு டைமில் ஏதாச்சும் ஆர்டர் போடுறான்னு பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நான் மற்ற எல்லா ஆப்ஸும் இன்றைக்கி ஆனில் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் இன்னொரு ஆர்டர் கூட கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே வர போகிறோம்? மறைமலை நகர் வரைக்கும் போகிறோம். அட்டம் வரைக்கும் போகிற வழியில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சினா நல்லாயிருக்கும். தாம்பரமோ இல்லை வண்டலூர் கிளாம்பாக்கம் எதனா ஒன்று கிடச்சினா நல்லாயிருக்கும். இருக்கட்டும், ஆன்லைன் இருக்கட்டும். கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே சோழிங்கலூர்கிட்ட தான் இருக்கேன். அதாவது இப்போ அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தோம்ல, இங்கே சோழிங்கலூரை தாண்டி இது மேடவாக்கம் போகிற ஆப்போசிட் ரோடு. இங்கே தான் போயிட்டு இருந்தேன். அவன் பார்த்தா நான் போரில் ஒரு ரைடு போட்டான். எங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப். இங்கே உள்ளாடி ஒரு ஐடி கம்பெனியில் இருக்க ஒரு ஏரியா இருக்கும். இங்கே பிக்கப் பண்ணிட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு. ஆனால் எவ்வளோ ரூபான்லாம் பார்க்கல, ஒன்றும் எதுவுமே பார்க்கல. தாம்பரம்னு மட்டும் பார்த்தேன், உடனே அப்செட் பண்ணிட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம போகிற வழி தானே. எவ்வளோ ரேட் இருந்தாலும் ஓகே தான். எப்படியும் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்? எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இருக்கும் 10 கிலோமீட்டர் மேலே எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 100 ரூபாய் மேலே கிடைக்கும் கண்டிப்பாக. ரேப்பிடோ ஓகே 296 பண்ணா உட்காருங்க ப்ரோ. 150 அண்ணா. 150 கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் இருக்குது. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். 150 வந்துச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, பைக் பூஸ்ட்டில் தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு போகிற வழியில் ஆர்டர் கிடைக்கிறது கஷ்டம், அது இது வேறு கிடச்சிருக்கு. பிரச்சனை இல்லை, நமக்கு இப்போ போகிற வழியில் எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபா கிடைக்குது. ஸ்கேன் பண்ணிவோம் ப்ரோ. 150. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 150 வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. ஓகே வந்துருச்சு. நான் என்னடா இது டிலே ஆச்சுன்னு பார்த்தேன். வந்துருச்சு. ஓகே இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக இனி போட்டு ஆர்டர் ஒன்று ட்ராப் பண்ணிடலாம் கைஸ். இனி இது இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 19 கிலோமீட்ரு. ½ hour ஆகுமா? அச்சோ, சரி பரவாயில்ல, போகலாம். ஆனால் இது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணேன்னா, அங்கே ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு. நான் இப்போது டெலிவரி பண்ணுற டைம் பார்த்தாலே 2:45 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அதான் பார்த்தேன். ரொம்ப லேட் ஆகுது. சரி ஓகே, போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த சாப்பிட்ட டைமில் வேறு எதனா ஆர்டர் கிடைக்கானு பார்க்கல. அந்த போகிற வழியில் எடுக்கிற மாதிரி அப்படி தான் போய் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து எந்த ரைடுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வார வழியில் தான் இந்த தாம்பரம் ரைடு கிடச்சி. சரி ஓகே, என்ன பிரச்சனை இல்லை. நீ இதை கொண்டு டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. ஓகே கைஸ், நம்ம போர்ட்டோட ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கரெக்டாக ரோட்டு சென்டரில் போட்டிருக்காங்க லொக்கேஷனு. எங்கே கொடுக்கணுன்னு தெரியலையா? கரெக்டாக அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டிருக்காங்க லொக்கேஷனை. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புக் பண்ணவங்க நம்ம அந்த பொருள் கொடுத்துட்டாங்களா, அவங்க தான் புக் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷனை தப்பாக போட்டு புக் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை இல்லை, கிட்ட தான் ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருக்கு. ஸோ அதான் இப்போ கரண்ட் லொக்கேஷன் வாங்கினேன். இப்போ தான் போயிட்டுருக்கேன் கைஸ்.
சொன்னேன் அமௌண்ட் இது லொக்கேஷன் தப்பாக இருக்குது 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரணும், அமௌண்ட் இப்போ ஒரு 611 ரூபா வந்துச்சு, நீங்கள் ரவுண்டாக ஒரு 650 பே பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அவங்கள ஓகே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பேசிட்டு தாங்க போனோம். எனக்கு நிறைய இடத்துல சம்பவம் ஆகிருக்கு. நான் என்ன நினைப்பேன்னா சரி ஓகே பரவாயில்ல, அவங்க எப்படின்னா இதை மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குமோ ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷனில் போயிடுவேன். அப்போ நான் மைண்டில் இருக்கிறது என்னென்னா பரவாயில்ல நம்ம அங்கே போய் சொல்லிக்கலாம், அவங்க போட்டு தருவாங்கன்னு. வாய்ப்பே இல்லை. எனக்கு நான் நிறைய இடத்துல அமௌண்ட்லாம் போயிருக்கு. ஸோ அதிலாண்டி என்ன பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டு தான் போகணும். இவ்வளோ வரும் அமௌண்ட்டு, ஓகே அப்படி பேசிட்டு போனாச்சுன்னா நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 650 ரூபா வந்திருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணால் இன்னும் பெரிய ஆர்டர் கிடைக்கும். ஆனால் நான் இன்னும் வெயிட் பண்ணல. ஏன்னா இப்போவே டைம் ஆகிடுச்சு, ஒரு 3:30 ஆகிடுச்சு. நீ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் கைஸ். வீட்டுக்கு போகும்போதே கிட்டத்தட்ட மணி 4 ஆயிரும். அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஏரியா கிட்டே வந்துட்டேன். இப்போ கரெக்டாக ஒரு ஆர்டர் அடிக்குது. நான் இப்போ க்ளோஸ் பண்ணலான்றேன். பார்த்தீங்களா 511 ரூபா ஆர்டரு. பரவாயில்ல, நான் அது எடுத்துக்க மாட்டேன். பட் வேறு யாரும் எடுத்துட்டாங்க. கரெக்டாக க்ளோஸ் பண்ணலான்னு அப்படியே எடுக்கேன் ஆர்டர் வருது. ஆனால் இதை நம்ம ஆர்டருக்கு வெயிட் பண்ணும்போது இந்த ஆர்டரை நம்ம கண்ணிலே காட்ட மாட்டான். சரி ஓகே கேஸ், நான் இப்போது ஏரியா வந்துட்டேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 2835 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை ரைடுனா 2 4 6 8 9 10 ரைடு ஓட்டியிருக்கோம். கரெக்டாக 10 ரைடு ஓட்டியிருக்கோம். அதில் 2835 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2000 எத்தனை கிலோமீட்ரு 252 கிலோமீட்டர் ஓடிருக்கு. அப்படின்னா பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகும்னா ஒரு 500 ரூபா ஆகும். 50 மைலேஜ் கிடைக்கும். அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு 500 ரூபா பெட்ரோலுக்கு ஆகும். 2835 ரூபா கணக்கு வைப்போம். 2835 பெட்ரோலுக்கு 500 ரூபா மைனஸ். அப்புறம் இன்றைக்கி காலைல டிஃபனுக்கு 40 ஆச்சு. வேறு மத்தியானத்துக்கு 40 ஆச்சு. தக்காளி சாதம் சாப்பிட்டேன். நம்ம லாஸ்ட் ஆர்டர் அங்கே அந்த பார்சல் வாங்கிட்டு இருந்தோம்ல, அப்போ வாரலையும் சாப்பிட்டேன். அது ஒரு 40. வேறு இன்றைக்கி எந்த செலவும் இல்லை. 2835 பெட்ரோலுக்கு 500, சாப்பாடு 40 மைனஸ் 40. ஓகே, இன்றைக்கி எல்லா செலவும் போக ப்ராஃபிட் நமக்கு 2255 ரூபா வந்துருக்கு கைஸ். வேறு லெவல். ஆனால் நேற்றுக்கும் இதே மாதிரி தான். ஆனால் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. கிட்டத்தட்ட அமௌண்ட் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 2800 சம்திங் வந்து, அது ஒரு 2900 கிட்டே இருந்து நினைக்கிறேன். இல்லை 2900 சம்திங் வந்துச்சு. ஓகே, ஒரு 100 ரூபா என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா கரெக்டாக 12 ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலைல 4 மணி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி 4:13 ஆகுது. ஒரு 12 ஹவரில் 2835 ரூபா ஏர்ன் பண்ணி 2255 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் கைஸ். 12 ஹவரில் ஓட்டி 2255 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். இது அப்படின்னா ஒர்த்து தான் கைஸ். ஏன்னா நான் இப்போ நார்மலாகிட்டு 1 ஹவருக்கு 200 ரூபா கணக்கு வைப்பேன். அப்படி பார்த்தாச்சுன்னா 12 ஹவருக்கு மொத்தமாக ஏர்ன் பண்ணியிருக்க வேண்டிய 2400 ரூபா தான் வரணும். நம்ம இங்கே 12 ஹவர் ஓட்டி 2255 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். அப்போ ஒர்த்து தான். ஓகே சரி ஓகே கைஸ், நான் ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அது இல்லாமல் ஏதாச்சும் டவுட்னா ஏதாச்சும் பேசணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? கொஞ்சம் லேட் ஆகும் சப்போஸ், அதனால் கோச்சிக்காதீங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். சரி ஓகே கைஸ், நான் ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you later.